அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிகளை நம் கண்களை மூடி ஜெபம். பரிசுத்தம் கிருபையிலிருந்து நல்ல தகப்பனே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கூட எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவை ஆம். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அதுல 2ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு ஆராதனை என்ன பண்ணணும்? யாருக்கு ஆராதனை செலுத்தணும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆராதனை செய்யணும். தேவ ராஜ்யம் துதியின் ராஜ்யம். அதனால ஆராதனை செய்ய மறக்கவே கூடாது. ஆமா, எந்த பாடல்னா ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? காலையில நம்ம ஜெபத்துல நிச்சயமா ஒரு பாடல் இருக்கணும், ஒரு ஆராதனை இருக்கணும். 5 நிமிஷம் என்ன பண்ணும்? ஜெப குறிப்பு இருக்கணும், வேதவாசி இருக்கணும். நம்ம ஜெபத்துல என்ன பண்ணும்? ஆராதனை இருக்கணும். 2வது என்ன இருக்கணும்? பாடல் இருக்கணும். 3வது என்ன இருக்கணும்? வேத வசனம் இருக்கணும், ஜெப குறிப்பு இருக்கணும். இந்த 4 சேர்ந்து என்ன பண்ணும்? எப்படி சாப்பாட்டுல என்ன பண்ணும்? குழம்பு, உப்பு, சோப்பு எல்லாமே நல்லா போட்டா தான் சாப்பாடு ருசியா இருக்கும். ஆமா, ஜபத்துல மொட்டை மணியா என்ன பண்ண முடியாது. அப்ப நீங்க ஆராதனை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆராதிச்ச பிறகும் கடவுளை உயர்த்தின முறை நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். என்னை பிரசாபடி எந்த இடமா என்ன பண்ண உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிற கர்த்தர் நம்ம ஆராதனை செய்துக்கு மறக்கவே கூடாது. அதுக்குதான் நம்ம என்ன பண்ண பூமியில வச்சிருக்கிறார். அவன் கடவுள் நம்ம உண்டாக்க முடியாது. கடவுள் நம்மளை உண்டாக்கினவர். நம்ம போய் கடவுளை நம்மளை உண்டாக்க முடியாது. நம்மளை உண்டாக்கினவர் தான் கடவுள். அவருக்கு நம்ம மகிமை நம்ம செலுத்தணும். 2வது காரியம், உபவாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அப்ப அந்த நாள் உபவாசம் இருக்கணுமா? கண்டிப்பா உங்களால ஒரு நேரத்தை சாதிக்கு ஆண்ட கொடுத்த இவ்வளவு நாளா நம்ம நடத்தி வந்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்லி ஒரு உபவாச பட்சத்தை என்ன பண்ணலாம்? நீங்க பண்ணலாம். அது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அது விரும்புவார். என்ன பண்ணுவார்? அந்த உபவாச பட்சத்தை விரும்புகிற தேவன். உங்க சரீரமும் ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் எதிர்காலமும் ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் ஆவிக்குரியதிலும் ஆஸ்வதிக்கப்படும். நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும். நிறைய பேர் நீங்க கள்ள உபதேசம் வந்துருச்சு, நான் உபவாசம் பண்ண தேவையில்லை, ஆராதனை பண்ண தேவையில்லை, ஜெபம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி. ஆமா, நம்ம செய்ய வேண்டியது நிச்சயம் செய்யணும். கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம என்ன பண்ணணும்? நீர் பாய்ச்சணும், நடனும், விளைய செய்கிற தேவன். அவர் பெரியவராக இருக்கிறார். 3வது காரியம், பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். அப்ப ஊழியத்திற்கு அழைப்பு வரும். இப்ப இந்த ஆராதனை செய்யும் போது, கடவுளுடைய பணியை செய்யும்போது, தேவனுடைய கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை செய்வதற்கு, ஊழியம் செய்வது என்ன பண்ணுவார்? சில காரியத்தை உங்களை விட்டு பிரிச்சு வெளியே கொண்டு வருவார். உலகத்துல இருந்து வெளியே கொண்டு வருவார். பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அக்கிரமத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. எதற்கு தெரியுமா? அவருக்காக வாழ்வதற்கு. உலகத்துக்கு ஒத்தவசம் தெரியக்கூடாது. நம்ம உலகத்தோடு கூட நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாம சற்று வேறுபட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை என்ன குடும்பத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். குடும்பங்களை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவருடைய பணிகளை செய்வதற்கு. எத்தனையோ நம்ம வாழ்ந்துட்டோம். இனி இயேசுக்காக வாழ்ந்து ஒரு வாய்ப்பு. ஆவியில் என்ன பண்ணுங்க? அனலாயிருங்க. கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஊழியம் என்பது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமான பாக்கியம். வேலை செஞ்சு செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம். வேலை செஞ்சு என்ன பண்ணலாம்? உங்க கிடைக்கிற நேரத்தை கர்த்தருக்கு என்ன பண்ணலாம்? அந்த ஊழியங்களை செய்யும் பொழுது ஆமே, அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். மற்றவர்களை ஜெபிக்கிறது அது ஊழியம். ஆமே, டாக்ஸி கொடுக்கறது ஊழியம். இயேசு பத்தி மற்றவர் சொல்றது நல்ல ஒரு கனமான ஊழியம் செய்யறவங்க. பிதாவானவரே என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். இந்த வசனம் சொல்லுது, ஊழியத்திற்காக பரிசுத்த ஆவியானவர். அப்ப இதெல்லாம் செய்யும்போது பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவார்? நம்ம மேலே அவர் நிரப்பி அவருடைய சித்தத்தை, பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு பூமிக்கு அனுப்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே பூமிக்கு வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்துக்கு ஆண்டவர் சொல்றாரா? அந்த ஊழியத்தை செய்யுங்க. ஆராதனை பண்ண சொல்றாரா? ஆராதனை பண்ணுங்க. உபவாசம் பண்ண சொல்றாரா? உபவாசம் பண்ணிருங்க. ஆமா, நம்ம காரணம் சொல்லக்கூடாது. ஆமா, ஆண்டவர் சில காரணத்தை பிரிக்கன்னு சொல்றாரா? அது என்ன வெளியே பிரிச்சு வந்துருங்க. ஆமா, உலகத்தோடு கூட நம்ம என்ன பண்ணாது? பயணிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையாக ஊழியத்துக்கு கூட்டிருப்பாரு. இந்த ஊழியத்தை செய், இதை பண்ணுப்பா, இதை செய், அதை செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆண்டவர். நம்ம என்ன பண்ணுவோம்? மலுப்பு தட்டிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வலையை விரிக்கும் பொழுது நம்ம வந்துடணும். வலையில வந்து விழுந்துடணும். ஆண்டோட வலையில விழுந்துடும், அன்புடைய வலையில விழுந்துடும். இல்லைன்னா தூண்டில் போட்டான்னா கஷ்டம். ஆமா, தூண்டில் போட்டா யாருக்கு கஷ்டம்? மீனுக்கு கஷ்டம்.
ஆமா, ஏசப்பா வலையை நல்லா வைக்கும் போது பெஞ்சமத்துல மாற ஆண்டவர் அன்புல வந்து விழுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா தூண்டில் போட்டா ரொம்ப கஷ்டம். கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கை நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படும். ஒருவேளை நீங்க இயேசு அறியாம இருக்கலாம். இந்த இயேசுவுக்காக நீங்க மகிமைகளை செலுத்துங்க. இயேசு உங்களையும் நேசிக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் இயேசு செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட எங்களோடு பேசும் நல் வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய பலத்த கரமானது, ஓங்கிய புயமான கரமானது இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும், ஆஸ்வதிக்கட்டும். பலத்த கிரிகளை இந்த நாட்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.